ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிதனிகா கிச்சன். இன்றைக்கி பார்க்க போகிறது மஞ்சள் கிழங்குல நீர் உருண்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கிழங்கு மஞ்சள் கொஞ்சம் எடுத்துருக்கேன். அலசிட்டு தோல் எடுத்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிடலாம். மஞ்சளை மிக்சியில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்ச மஞ்சளை கொஞ்சம் தண்ணி சேர்த்து வடிகட்டிடலாம். டம்ளரால் 1.5 டம்ளரு வடிகட்டி வச்சுருக்கேன். தாளிப்பு கரண்டியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம். கடுகு பொரிஞ்சதும் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துடலாம். அடுத்து 1 ஸ்பூன் உளுந்து சேர்த்துடலாம். 2 மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், இதில் சேர்த்துடலாம். உளுந்து கடலைப்பருப்பு செவந்ததும் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நான்ஸ்டிக் பேனில் மஞ்சள் தண்ணியை ஊற்றிடலாம். உப்பு கொஞ்சம் சேர்த்துடலாம். பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துடலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துடலாம். தேங்காய் எண்ணெய்க்கு பதில் நெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். தேங்காய் கொஞ்சம் திருகி வச்சுருக்கேன், இதில் சேர்த்துடலாம். தாளிச்சதை சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். தண்ணி அளந்த டம்ளரால் 1 டம்ளர் இடியாப்ப மாவு சேர்த்துடலாம். இடியாப்ப மாவுக்கு பதிலாக அரிசி மாவு வேணாலும் சேர்த்துக்கலாம். அந்த சூட்லேயே நல்லா கிண்டிடலாம். மாவை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். மாவை நல்லா பிசைஞ்சிட்டேன். பிசைஞ்ச மாவை சின்ன சின்னதாக உருட்டி இட்லி தட்டில் வச்சிடலாம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி சூடானதும் உருட்டின உருண்டையை வச்சிடலாம். 15 நிமிஷம் வேக வச்சு எடுத்துடலாம். 15 நிமிஷத்துக்கு பிறகு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நீர் உருண்டை நல்லா வெந்துடுச்சு. நம்மளுடைய மஞ்சள் கிழங்குல நீர் உருண்டை ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரிதனிகா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.